வருஷமாக அந்த இடத்துல வந்து குடியிருந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலங்களில் வந்து இந்த தண்ணி வந்து அந்த ஓடையிலேருந்து தண்ணி உள்ளே வந்துடுது. அதனால் மக்களை வந்து வெளியில் எங்கேயும் போக முடியல. இப்போ ஒரு 3 நாள் ஆச்சு, நான் எங்கேயும் வெளியே போகலை. ஏன்னா அத்தியாவசிய தேவையோட அந்த பால் இந்த மாதிரி பொருட்களை வாங்க முடியல. உதாரணத்துக்கு இந்த வயசாளிகள் குழந்தைகள்லாம் இங்கே குடியிருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் கூட உள்ளே வர முடியாது. யாருக்கா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், இங்கேயே இதாயிரும். நைட் நேரங்களில் ரொம்ப கஷ்டம். பாம்பு இந்த மாதிரி பூச்சி தொல்லைகள் நிறையா இருக்குது. இந்த ஓடையை வந்து மேலே தூர்வாரி அதை வந்து மேலே இது பண்ணாங்கன்னா ஓரளவு இந்த தண்ணி வரதே நிற்கும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் தொடர்ந்து பல இடங்களிலும் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக கூட வெளியே செல்ல முடியவில்லை என குற்றம் சாட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்திருந்தும் விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஐயனார். தற்பொழுது அந்த பகுதி மக்கள் சொன்ன காட்சிகளை நம்ம பார்த்திருந்தோம். குறிப்பாக அந்த பகுதியில் எத்தனை குடியிருப்புகள் இருக்கிறது, எவ்வளவு மக்கள் அங்கே வசிக்கிறாங்க, தொடர்ந்து அந்த நீர் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாகம் தரப்புல ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்களா, என்ன கள நிலவரம்? அதாவது கடையநல்லூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மதினா நகர் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்தது குறிப்பிடத்தக்கது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் அருகில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து கடையநல்லூர் மதினா நகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். மேலும் ஒவ்வொரு வருடமும் மழை பெய்யும் பொழுது இதுபோன்று மழைநீர் தங்கள் பகுதியை சூழ்ந்திருப்பதாகவும் இதனால் தங்களது அடிப்படை தேவையை கூட வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் வீட்டிற்குள் முடங்கி இருப்பதாகவும் வெளியில் செல்ல முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இரவு நேரங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷ சந்துக்கள் வீட்டுக்குள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வருவதாகவும் அவர்கள் கூறினர். மேலும் கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அதிகாரிகள் இதுவரை வரவில்லை என்றும் மேலும் தங்கள் பகுதியில் உடனடியாக வந்து இந்த மழைநீரை அகற்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஐயனார்.